ஓம் சாந்தி. நாம் வெற்றி மாலையில் வருகின்ற ஆத்மா. நாம் உலகை மாற்றக்கூடிய ஆத்மா. நாம் கர்மயோகி ஆத்மா. தந்தை நம்மை புருஷோத்தமர்களாக மாற்றுவதற்காக கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். நாம் இப்போது கீழான நிலையிலிருந்து மிக சிறந்த ஆத்மாவாக ஆகின்றோம். தேவதைகள் அனைவரையும் விட உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். நாம் இங்கே தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து ஆத்ம அபிமானியாக ஆகி சரீரத்தை விடுவதற்கு அதிகம் உழைக்கின்றோம். இப்போது நாம் ஆத்மாக்கள். நாம் இந்த பழைய உலகம், பழைய சரீரத்தை விட்டுவிடுகின்றோம். புதியதை எடுக்க வேண்டும் என்ற பயிற்சியை நாம் செய்கின்றோம். கல்பத்திற்கு பிறகும் மீண்டும் தூரதேசத்தில் இருக்கக்கூடியவர் மாற்றானுடைய தேசத்திற்கு வந்திருக்கின்றார். தந்தை விசித்திரமானவராக, சரீரம் இல்லாதவராக இருக்கின்றார். தந்தை வருவது கூட சங்கமயுகத்தில்தான். ஸ்ரீ ஸ்ரீ என்று சிவ பகவானுக்கு மட்டுமே சொல்லப்படுகின்றது. இது சங்கமயுகமாகும். பழையதிலிருந்து புதியதாக, புதியதிலிருந்து பழையதாக ஆகின்றது. தந்தைதான் உண்மையான தங்கமாவார். அவர் உண்மையை சொல்லக்கூடியவர். அனைத்தையும் சத்தியமாக கூறுகின்றார். இந்த படிப்பு 21 பிறவிகளுக்கு, 21 தலைமுறைகளுக்கானதாகும். நாம் இப்போது காலனிடம் வெற்றி அடைந்து கொண்டிருக்கின்றோம். தந்தை எப்போதும் தூய்மையானவராக இருக்கின்றார். அவர் நம்மை அழகானவர்களாக மாற்றத்தான் வருகின்றார். அவர் வழிப்போக்கர். கல்பமாக வருகின்றார். தந்தை நம்மை புருஷோத்தமராக மாற்றுவதற்காக கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். மீண்டும் தேவதையாக ஆவதற்காக நாம் மீண்டும் பிராமணர்களாக ஆகியிருக்கின்றோம். நாம் சங்கமிக பிராமணர்களாவோம். நாம் இங்கே உத்தமரிலும் உத்தமராக கலியுக தூய்மையற்ற நிலையிலிருந்து சத்தியுக தூய்மையானவர்களாக, மனிதரிலிருந்து தேவதையாக ஆவதற்காக வந்திருக்கின்றோம். இந்த சமயத்தில் தந்தை வந்து முழு உலகத்திலும் உள்ள மனிதர்கள் அனைவரையும் தூய்மையாக்குகின்றார்.
தந்தை சத்தியமானவராக, உயிரோட்டமானவராக, மறுபிறவியற்றவராக இருக்கின்றார். அவர் அமைதியின் கடல், சுகக் கடல், தூய்மையின் கடலாக இருக்கின்றார். நமக்கு தந்தை இப்போது 21 பிறவிகளுக்கு ஆஸ்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இது அழிவற்ற படிப்பாகும். கற்றுத்தரக்கூடியவரும் அழிவற்ற தந்தையாவார். உயிரினும் மேலானவர் ஒரு தந்தையாவார். ஏனென்றால் நம் அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவித்து அளவற்ற சுகத்திற்கு அழைத்துச் செல்கின்றார். இது சுகம் மற்றும் துக்கத்தின் விளையாட்டாக இருக்கின்றது. சொர்க்கத்தை தந்தை ராமர் ஸ்தாபனை செய்கின்றார். நாம் யோகத்திலிருந்து தூய்மையாக ஆகி தூய்மையான ராஜ்யத்தை நாம் ஸ்தாபனை செய்கின்றோம். இது இரட்டை அகிம்சையாகும். நாம் யோக பலத்தின் மூலம் 21 பிறவிகளுக்கு நோயற்றவர்களாக ஆகிவிடுகின்றோம். பகவான் நமக்கு கற்பித்து நம்மை பகவான் பகவதியாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை நம்மை உயர்ந்ததிலும் உயர்ந்த மனிதர்களாக மாற்றுகின்றார். நாம் தாம் உண்மையான பிராமணர்கள், உண்மையான கீதை சொல்லக்கூடியவர்கள். நாம் இப்போது சரீரத்தை விட்டோம் என்றால் கை நிறைந்திருக்கும். ஏனெனில் 21 பிறவிகளுக்கு நம்முடைய வருமானத்தை சேமித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போது நாம் 21 பிறவிகளுக்கு புதிய உலகத்திற்கு நம்மிடம் இருப்பதை மாற்றுகின்றோம். அதற்கு பதிலாக நமக்கு 21 பிறவிகளுக்கு கிடைக்கின்றது. தந்தை நமக்கு இப்போது விஸ்வ ராஜ்யத்தை கொடுக்கின்றார். நாம் சுற்றித் திருந்தாலும் தந்தையை மட்டும் நினைவு செய்து கொண்டிருக்கும் பொழுது தூய்மையாகி விடுகின்றோம். தந்தையின் நினைவில் இருந்து கொண்டே சரீரத்தை விடுவதற்கு பயிற்சி செய்கின்றோம். தந்தையை நினைவு செய்கின்றோம், நாராயணனாக ஆகின்றோம். இப்போது கடைசி நேரத்தில் மனதின் மூலம் உலக மாற்றத்திற்கான நிமித்தமாக ஆகின்றோம். இப்போது மனதின் மீது கவனம் வைக்கப்படுவதால் உயரும் கலை மூலம் உலகை மாற்றுபவராக ஆகின்றோம். எப்படி பிரம்ம பாபா தன்னுடைய அனைத்தையும் மாற்றி முழு அதிகாரத்தையும் தந்தைக்கு கொடுத்து விட்டாரோ, அதே போல தந்தையை பின்பற்றி 21 பிறவிகளுக்கான பலனை சேமிக்கின்றோம். கடைசி காலத்தில் ஒரு தந்தையை தவிர வேறு எந்த பொருளும்
நினைவிற்கு வராதபடி பயிற்சி செய்கின்றோம். நம்முடையது எதுவும் இல்லை, அனைத்தும் தந்தையுடையது. அல்லாஹ் மற்றும் ஆஸ்தி இந்த நினைவின் மூலம் தேர்ச்சி பெற்று நாம் வெற்றி மாலையில் வருகின்றோம். மனதின் மீது முழு கவனம் செலுத்தக்கூடிய உயரும் கலையின் அனுபவி மற்றும் உலகை மாற்றக்கூடிய ஆத்மா நாம். கர்மயோகத்தின் அனுபவத்தின் மூலம் கர்மயோகியாக ஆகும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.